ஹாய், வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம்னா, என்னோட குட்டி பட்டுவோட பர்த்டே தான். வந்துட்டான் பாருங்க. எல்லாரும் அவனுக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு அவனும் விஷ் பண்ண என்ன பண்ணும், தேங்க்யூ சொல்லிட்டு. குட்டி மாக்கு வந்து லாஸ்ட் மந்த்தே பர்த்டே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவளுக்கு இன்னைக்கும் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். எங்க பட்டு கூட சேர்ந்து அவளும் கேக் கட் பண்ணுவா. ஓகேவா? அவன் ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் முடிச்சிட்டான். நெக்ஸ்ட் வந்து அவன் எப்படி ரெடி ஆகிறான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஏஞ்சதே வந்து 8:30க்கு தான் எழுந்திரிச்சிருக்கோம். இதுக்கு மேலே கடகடன்னு போய் ரெடி பண்ணிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு எந்திரிக்க. சரி வாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்றோன்றது பார்க்கலாம். மறக்காம காலை ஏந்ததுல இருந்து அவன் தாத்தான்னு இருக்கான். தாத்தா ஊர்ல இருந்து வராங்க. தாத்தா வந்தாதான் அவனோட பர்த்டே ஃபுல்ஃபில் ஆகும். அவனுக்கு வந்துருவாங்க. தாத்தா வர்றதை விட தாத்தா கையில என்னெல்லாம் ஒகண்டுக்கு வந்துருவாங்களாம். ஒகண்டுக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்க என்ன வாங்கிட்டு வராங்கன்றத பாத்துருவோம். அப்புறம் சாக்லேட் பண்ணும், கிரீம் பண்ணும் வாங்கி வராங்க. அவன் பர்த்டே கிஃப்ட் சாக்லேட் பன் கிரீம் பன் வாங்கிட்டு வந்துருவாங்க. எங்க அப்பா பெரிய கேக் வாங்கி வராது. அவங்க அப்பா பெரிய கேக்கு, அவங்க தாத்தா குட்டி கேக்கு, அவங்க அம்மா ஒன்னும் இல்லை. என்ன பண்றது, ஆர்டர் பண்ணது நானு. அவங்க அப்பா வாங்கி தராங்களா. அந்த லைன் பாத்தீங்களா, லைனு இதுதான் வந்து இந்த பசங்க வந்து பண்றது. ஏதோ அப்பாவே வாங்கி கொடுத்த மாதிரி எல்லா ப்ராசஸும் நம்ம பண்றது. கேக் ஆர்டர், என்னென்ன கேக் என்ன மாதிரி இருக்கணும், செலெக்ஷன்லாம் நான் பண்ணணும். பேசுறதெல்லாம் பேரு மட்டும் அவங்க பசங்களுக்கு இனிஷியல் எப்படியோ அந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அப்பாவை போட்டுருவாங்க முன்னாடி வாங்கி கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஓகே பாய். இப்போ நாங்கள் என்னெல்லாம் பண்றோன்றத பாருங்க. அண்ட் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு இவருக்கு பர்த்டே, அதனால் அவர் குளிச்சுட்டு வந்துட்டார். கடகடன் வந்து ட்ரெஸ்ஸும் டைம் ஆகிடுச்சு, ட்ரெஸ்ஸும் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் இவர் வந்து இதுக்கு முன்னாடி போட்டதில்லை. அதனால இந்த ட்ரெஸ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட பர்த்டேக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்னென்னா வந்து அவனுக்கு போட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடகடன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு. மார்னிங் ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருந்தா வெளியே எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். பட் எங்கேயுமே போக முடியல இன்றைக்கி. மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஸ்கூல் போகிறதுக்கே கரெக்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபுல் லுக் வந்து இதுதாங்க. ட்ரெஸ் போட்டுட்டு ஃபுல் லுக் வந்து ஒரு அதில் வந்து லயன் சிம்பிள்லாம் போட்டிருந்தது. ஸோ அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவனுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவனே வந்து அவனோட ஸ்கூல் கிளம்பும்போது ஷூஸ் எல்லாம் அவனோட திங்ஸ் எல்லாம் அவனே போட்டுப்பான். அவன் கிளம்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் மேலே தான் வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னா, வீட்லேயே வந்து நாங்கள் எங்கள் வரைக்கும் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். யாரையும் இன்வைட் பண்ணலை. அண்ட் இந்த வாட்டி வந்து ஹோம் பேக்கு வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அது வாங்கிறதுக்காக தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து எனக்கு டைரெக்ஷன் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் போயிட்டு ஹோம் பேக் கேக் வந்து நாங்கள் ரெடி பண்ணதை கொடுத்துட்டாங்க. வர வழியில் அப்படியே கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஓகே, அவர் கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து துளசியெல்லாம் கொடுத்தாங்க. யூஸ்வலாக கோயிலுக்கு போயிட்டு வந்தால் துளசி வந்து நான் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட கொடுத்துருவேன். அது ரொம்ப நல்லதும் கூட தான். ஸோ நம்மளில் குழந்தைங்க எத்தனை பேர் துளசியெல்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். கோயில் போனால் கண்டிப்பாக துளசி சாப்பிடணும். இது கோயில் போகணும் சாப்பிடணுன்ற பிரசாதம் கிடையாது. ஆக்சுவலி இது எதுக்காக நம்ம சாப்பிட்றோன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாமிக்கிட்டேருந்து கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்கள்ல, அதனால நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் டிஃபன் கொஞ்சம் டிஃபன் வாங்கிட்டு அவங்க ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. ரொம்ப குளிரில் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு சூடாக வந்து
சொல்லிட்டு அவங்க வந்து என் குழந்தைக்கு கையில் முத்தம் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு காது கேட்கல எடுத்து நிறைய பேர் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம். பட் என்னோடய ஃபோனில் வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக மெமரி ஃபுல்லாக ஆகிடுச்சு, சார்ஜுமே டவுன் ஆகிடுச்சு. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மற்ற இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அவரை ரெடி பண்ணி கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஹோம் பேக் கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்களுமே ரொம்ப வந்து சர்ப்ரைஸ்டாக பார்த்துட்ருக்கோம். எந்த மாதிரி இருக்கோ, அது எவ்வளோ நல்லா இருக்க போகுது. பட் லுக் வைஸ் ஸோ நைஸ், ஆக்சுவலி ஸோ நைஸ் லுக் வைஸு. பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்தது லுக்கு. ஆக்சுவலாக அந்த கேக் வந்து நார்மல் கேக்கு, இல்லை ஐஸ் கேக்லாம் கிடையாது. நார்மல் கேக்கில் அவங்க இந்த மாதிரி டெக்கரில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் பட்டுன்னே சொல்லிட்டோம். சுதர்ஷன்னு போட்டிருக்கணும், பட் அவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து பட்டு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ். ஆக்சுவலி அந்த க்ரீம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே இருக்க கேக் வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஐ ஃபீல் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் மேலே இருக்க ஃபுல்லாக சாப்பிடும்போது க்ரீமோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. க்ரீம் வந்து ஒரு பயங்கர ரிச் லுக் வந்து கொடுத்தது. டேஸ்ட்டுமே ரிச்சாக இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட பையனோட பர்த்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக நல்லாவே போயிடுச்சு. தேங்க்ஸ். இன்னைக்கு பர்த்டே முடிஞ்சது. நெக்ஸ்ட் பர்த்டே எனக்கு குட்டி பாப்பாக்கு, நெக்ஸ்ட் இயர் தான், அப்புறம் மைனாக்கு, அப்புறம் தாத்தா கூட பர்த்டேங்களாம். ஸோ இன்னைக்கு வந்து பர்த்டே வந்து நல்லா முடிஞ்சிச்சு. கேக் வந்து நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ரொம்ப ப்ளைன் கேக் தான் சொல்லியிருந்தோம். ஸோ நல்லா தான் இருந்தது. ஹோம் பேக்கிங் கேக் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாய், வெல்கம். இதோட முடியுது. நெக்ஸ்ட் vlogல உங்களை பார்க்குறேன். பாய். பொண்ணோட பர்த்டே மட்டும் நல்லா பண்ணீங்க, பையனோட பர்த்டே ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. போதும், இதுவே ரொம்ப கிராண்டியெல்லாம் வேண்டாம், சிம்பிளாகவே போதும் அப்படின்னு யோசித்தோம். அதனால தான் வீட்டோட நாங்கள் இருக்கும் பண்ணிவிட்டு யாரையுமே இன்வைட் பண்ணல. வெளியே போயிட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் செஞ்சிட்டோம். எப்போவுமே எல்லாரோட பர்த்டேக்கும் அது செய்வோம், அது மட்டும் செஞ்சிட்டோம். பாய்.